ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேஷ ராசி ஆரோக்கியஸ்தானம் ரோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இன்று சற்று மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் எந்த விஷயமான நெகட்டிவ் பலன்களும் இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் உங்கள் கவலைக்கு மருந்தில்லை. இன்று கவலைப்படும் நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சலனங்கள் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். வயிற்று உபாதைகள், நெஞ்சு எரிச்சல் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறுகளும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்கள், உத்தியோக ரீதியாக சில முன்னேற்றகரமான செய்திகள் வரும். தடுமாற்றங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். எதிராளிகள் சற்று பலம் பெறுகிறார்கள். அதனால் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள், விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பண விரயம் மட்டும் கிடையாது, கால விரயம், நேர விரயம், உங்களுடைய அறிவு விரயம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சக பணியாளர்களின் தவறான பேச்சுக்களை கேட்டு தவறான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஸ்திரமாக முடிவெடுக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ரிஷப ராசி ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் வியாபாரஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிற காரணத்தினால வியாபாரத்திற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவுகள், விரயங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால தவறான விஷயங்களில் பணத்தை செலவிடாமல் இருப்பதே நல்லது. இன்று பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது. இருப்பினும் செலவுகளும் அதிகரிக்கும். குழந்தைகள் பற்றிய தேவைகள், தேவையற்ற செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் அமைகின்ற நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதையை உயர்த்தி கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதற்காக அலைச்சலை சந்திக்கும் சூழ்நிலை இருக்குது. வியாபார ரீதியான அலைச்சல் ஏற்படும், உத்தியோக ரீதியான அலைச்சல் ஏற்படும். உங்களுடைய மதிப்பை உயர்த்தி கொள்வதற்கோ அல்லது மதிப்பை நிலைநிறுத்தி கொள்வதற்காகவோ அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள், மூத்த சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்களுடன் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலையும் இருக்குது. என்னதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் இந்த மாதிரி சங்கடங்கள் தான் தலைதூக்கி வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் பேசும் பேச்சுக்கள் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும். மிதுன ராசி உத்தியோக ரீதியாக சில இடமாற்றங்கள் அல்லது ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தாயாரின் ஆரோக்கியம் மனக்கவலையை ஏற்படுத்தும். வண்டி வாகன வகையில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் வண்டியை விற்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. இன்று உங்களுக்கு அனாவசியமான அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களின் சக பணியாளர்களின் தவறான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அல்லது தள்ளிப்போகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள். ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தடுமாற்றமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கின்ற வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுடைய வியாபார ஸ்தலங்களை விருத்தி செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். 2-3 ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்ச ஸ்தானத்தில் இருந்தாலும், உங்கள் ராசியிலேயே நீச்ச ஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை பலத்தின் காரணமாக பூமி தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது.
வீடு மனை சம்பந்தப்பட்ட விற்பனை முடிவுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து விஷயத்தில் சற்று குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றமான செயல்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலமாக குழந்தைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தொழில் ரீதியான முயற்சிகளுக்கான கடன்கள் கிடைக்கும் யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். ஆனால் பண தேவைகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையை அடக்கக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகளின் தொல்லை அடங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மதிப்பு மரியாதையும் உயர்கின்ற ஒரு சந்தோஷகரமான நிதானமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். தனலாபம் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரத்தை விற்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அல்லது தொழிலை விற்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். தன வரவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சிம்ம ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் குடும்பஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் விலகும். அதாவது குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் திருமணமான இளம் தம்பதிகளுக்கும் வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால அவசரப்பட்டு ஜனனகால ஜாதகத்தை ஆராயாமல் அவசர முடிவு எடுக்காதீங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திற்கு உண்டான தனவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமானதாக இருக்கும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான ஒரு நாளாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதற்குண்டான முயற்சியில் காரணமாக கடல் கடந்து பயணிப்பதற்கோ அல்லது வெளியூருக்கு டிராவல் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு ஏற்படுகின்றது. இதன் காரணமாக உங்களுடைய பூர்வீக இடத்தை அல்லது உங்கள் குடும்பத்தை விட்டு சிறிது காலம் பிரிவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு வளர்ச்சியை காண்பிக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். தன வரவு ஏற்படும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். வார்த்தைகளால் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். இருப்பினும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி. ராசியில் சந்திரன் மனசில் சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். மதிப்பு மரியாதை உயரும். வெற்றிகள் கிடைக்கும். யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மூத்த சகோதரர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடிய சாதகமான நாள். சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். ஆதாயம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு உண்டான முடிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். வியாபார செழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற நல்ல நாளாக இருக்கும். துலாம் ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சுப விரயங்கள் பற்றிய யோசனைகள் தலைதூக்கக்கூடிய நேரம் இது. உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அதற்குண்டான செலவுகளும் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படும். சில இடமாற்றங்கள் அல்லது இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சக பணியாளர்களின் தவறான செயல்பாடுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் சூழ்நிலை, அனாவசியமான பணவிரயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும். குடும்பத்தில் மன நிம்மதி இழப்பதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பணவிரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய தவறுகளால் இருக்காது. உங்களுடைய கஸ்டமர்ஸ் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியில், கலெக்ஷன் பண்ணுற முயற்சியில் நீங்கள் மெத்தனம் காட்டினதுனால வரக்கூடிய சூழ்நிலை இது. அதனால் கடின முயற்சியை கொண்டு உங்களுடைய பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் தொய்வு ஏற்படக்கூடிய நேரம் இது. தடுமாற்றம் ஏற்படும். அடுத்தவர்களின் உதவியை நாடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். இருப்பினும் அனாவசியமான காலவரியம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். விருச்சிக ராசி, உங்களுடைய தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு சாதகமாக இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கடின உழைப்பின் காரணமாக உடல் அசதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. ஆனால் வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கும் யோகமான காலமாக இருக்கிறதுனால உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக வருமானம், வியாபார ரீதியாக வருமானம், தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படுறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக சிலருக்கு சக பணியாளர்கள் அல்லது மேல் அதிகாரிகளின் கடுமையான குற்றச்சாட்டுகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். அந்த சமாளிப்புகள் உங்களுக்கு மரியாதையை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படுகின்ற ஒரு சாதகமான நாள். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக வரணுமே தவிர அடுத்தவங்களுடைய சிபாரிசுக்கு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. அதனால் சிபாரிசை பற்றி கவலைப்படாமல் உழைப்பவர்கள் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்கள். என்ன ஒரே ஒரு விஷயம், கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி மாற்றம், இடமாற்றம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால் உங்களுக்கு தேவையான இடத்துக்கு நீங்கள் மாறுற மாதிரி இருந்ததுன்னா போங்க. இல்லாட்டி டெம்பரவரியாக இடமாற்றம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கா குடும்பத்தாருக்காங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். கடுமையான செலவுகள் ஏற்பட்டாலும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி, தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். உத்தியோக ரீதியாக முயற்சிகள் வெற்றியை தரும். வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய பதவிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் எதிரிகளின் தொல்லை சற்று சங்கடத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். வண்டி வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிரிகள் அடங்கிறதுனால உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். பெருமைகள் பேசப்படும். மதிப்பு மரியாதை உயருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளின் பொல்லாப்பை சம்பாதிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளின் தொல்லை பெருசாக இல்லை. ஆனால் அரசாங்க அதிகாரிகளின் தொல்லை மறைமுகமாக உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இருப்பினும் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகப்படியாக தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடுமையான உழைப்பை தரக்கூடிய ஒரு நல்ல நாள்.
மகர ராசி. பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அந்த 9ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து உங்களுடைய தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் பண விவகாரம் மட்டும்தான் இப்போதைக்கு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உங்களுடைய அகலக்கால் விஷயங்கள் மட்டுமே, அதாவது உங்களுடைய வியாபாரத்திலோ தொழிலிலோ அகலக்கால் வச்சு நீங்கள் எடுத்த முடிவுகள் தான் காரணமாக இருக்கும். பணப்பற்றாக்குறையின் காரணமாக கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று தடுமாற்றங்கள் ஏற்படும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். நண்பர்களின் தவறான செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அபவாத பெயர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நட்பு வட்டம் மற்றும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய முன்கோபமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் லாபங்கள் பெருகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ஆனால் அது வருவதில் தாமதம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தாயாருக்காக மருத்துவ செலவுகளோ அல்ல மற்ற விதமான செலவுகளோ ஏற்படும். உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் பண இழப்புகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. ஆனாலும் தந்தை வழியில் எந்த விதமான சங்கடங்களுக்கும் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்ப ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. யாருக்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி உங்களால் கீப்பப் பண்ண முடியாது. வேலை விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள். உங்கள் எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுனால நீங்கள் பேசும் வார்த்தைகள் தவறாகவே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. தடுமாற்றமான வார்த்தைகள் மூலமாக உங்கள் மீது தவறுகள் ஊர்ஜிதப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கணும். குறிப்பாக கேஷ் கவுண்டரில் பண விவகாரங்களில் ஈடுபடுறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. யாரோ பண்ணுற தப்புக்கு நீங்கள் பலிகடா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றமான செயல்பாடுகளில் கூட தைரியத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் தைரியத்தோடு செயல்படுறதுனால உங்களை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தைரியம் வேறு யாருக்கும் வராது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. மனோதிடத்துடன் செயல்படுறதுனால சில தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரத்துக்கு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா சமாளிச்சுக்கலாங்கிற ஆட்டிடியூடில் இருந்துடாதீங்க. அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சங்கடமான சூழ்நிலை. மேலதிகாரிகள் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ண சொன்னால் உங்களால் பண்ண முடியாதுன்ட்டு நிர்தாட்சியமாக சொல்லுவீங்க. அது உங்கள் மேலதிகாரிகளுக்கு ஈகோ பிரச்சனையாகும். அதனால் உங்கள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. உங்களை எப்படியாவது கட்டங்கட்டி வேலையை விட்டு தூக்கிறதுக்கோ இல்லை வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ முயற்சி செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. வார்த்தைகளை விட்டால் அள்ள முடியாதுங்கிறத யோசித்து செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மெத்தனம் இல்லாமல் இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோக ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, வேலை இழப்பு ஏற்பட்டு உத்தியோக இழப்பு ஏற்பட்டு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு சில தவறான முடிவுகள் தைரியமாக எடுக்கிறதுனால உங்கள் மீது சில தவறுகள் சுமத்தப்படும். அந்த சுமத்தப்படக்கூடிய தவறுகளை நீங்கள் தட்டி விட்டுட்டு போகணும்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் சைடு நியாயத்தை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நிரூபித்தா எதுவும் எடுபடாது. இன்றைக்கி நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது. தகுந்த ஆதாரங்களை திரட்டி பேசுவது நன்மையை ஏற்படுத்தும். மீன ராசி. நட்பு வட்டத்தின் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் செயல்பாடுகள் பெருமையை ஏற்படுத்தும். வியாபாரத்தில்
சின்ன லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான லாபங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். பூமியினால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மதிப்பு மரியாதை உயரும். அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய மதிப்பு மரியாதை சான்றிதழ்கள் போன்ற விஷயங்கள் வருவதில் இருந்து வந்த தடைகள் விலகி நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். தன்னம்பிக்கைக்கு காரணமாக நண்பர்கள் இருப்பார்கள் அல்லது வாழ்க்கை துணை இருப்பாங்க. அவர்கள் சொல் பேச்சு கேட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் தாமதங்கள் விலகும், தடைகள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது. வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பண விவகாரங்களில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்துடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். ஆசைப்பட்ட பொருளை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.